எங்க கூமாப்பட்டி பாருங்க, அங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு. ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூமாப்பட்டிக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்போ ஊடகங்களும் அண்ட் வந்து நம்ம ரீல்ஸ் பண்றது, ஷார்ட்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால இப்போ ஒரு ஒரு விஷயங்களும் எந்த அளவுக்கு ஃபேம் ஆகுதுன்னு யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி தான் விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியால இருக்கிற கூமாப்பட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கிராமம் செம ஹிட் ஆயிருக்கு. அதுல ஒரு ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்துதான் இது ரொம்ப ஃபேம் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம். ஏங்க வாங்க, உங்களுக்கு தலைவலியா, இல்லைன்னா வந்து மன கஷ்டமா, சோர்வா, காதல் ஃபெயிலியரா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விமர்சைக்குரிய ஒரு விஷயமா அங்க இருக்கு. அண்ட் அந்த தண்ணியை குடிச்சிட்டு சர்பத் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதும், அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதும், அங்க தண்ணி ஆறு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரா இயற்கையான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு செமையான ஒரு விஷயத்த அந்த வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இது என்ன ஆகுது, ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் எல்லாரும் நம்ம கொடைக்கானல் போலாம், ஊட்டி போலாம், கேரளா போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ற ஒரு ஒரு விஷயங்களும் வேண்டாம்ப்பா கூமாப்பட்டியே போயிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ற அளவுக்கு டோட்டலான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் கூகுள் மேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு சர்ச் ரீசெண்ட் டைம்ஸ்ல கூமாப்பட்டியை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு சூப்பரான ஒரு தகவல். அண்ட் இந்த ஒரு இடத்துக்கு போகலாம், ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப போறாங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா பயணம் இல்லாத ஒரு இடம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் கிளைமேட்ஸ் இப்போ அங்க சரியில்லை. ஏன்னா வந்து அந்த அறுவடைகள் மேபி நடந்திருக்கலாம் அண்ட் தண்ணி சரியா இல்லை, கொஞ்சம் வறண்டு காணப்படுது அந்த ஆறுகள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ வேணாம், அதுக்கான ஒரு சீசன் வரும், இது ரொம்ப பழைய வீடியோ, அது இப்போ வைரல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஊர் வந்து ஃபேமஸ் ஆனதுலாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா தங்குற அளவுக்கான ஒரு வசதியோ இல்ல வேற ஏதாவது ஒரு சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போற அளவுக்கான ஒரு வசதி இல்லாத ஒரு இடத்துல வராங்க அப்படிங்கும் போது ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய தலைவலி தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கிராம மக்கள்கள் சொல்றாங்களாம். சோ இது போறதுக்கு முன்னாடி அங்க எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கிற டீடைல்ஸ் படி பார்த்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க அந்த ஊரை விசிட் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்ல அந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, கூமாப்பட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத. சரி, ஓகே. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.